ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, நான் வந்து ஃபஸ்ட்டில் ஆரி ஒர்க் போட்டப்போ வந்து என்னென்ன டிசைன் போட்டிருக்கேன், எப்படிலாம் பேசிக்லேருந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போட்டிருக்கேன்னு நான் என்னோடய வந்து ஃபைல் பண்ணி வச்சுருக்கேன். அதை தான் பார்க்க போகிறோம். இப்போ பார்க்கலாம், வரீங்களா? ஓகே, நான் இப்போ வந்து கேமராவை டர்ன் பண்ண போகிறேன். ஒரே நிமிஷம். இது தெரியுதா? நான் வந்து என்னெல்லாம் கிளாஸ் போட்டிருக்கேன், எந்த மெட்டீரியல்லாம் எப்படி ஃபஸ்ட்லேருந்து வந்து கிளாஸ் எழுதியிருக்கேன் பாருங்கள். அட்வான்ஸ் லெவலு, பேசிக் க்ளோஸ் மார்க்கிங்லேருந்து அட்வான்ஸ் லெவல் எல்லாமே ஃபினிஷ் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு பாருங்கள், வீடியோ உங்களுக்கு கிளியராக தெரியுதா? பாருங்கள், பேசிக் ஸ்டைன் ஸ்டிச்லேருந்து ஸ்டைன் ஸ்டிச் போட்டிருக்கேன். அதே மாதிரி வந்து செயின் ஸ்டிச்லேயே என்னென்ன வெரைட்டிஸ் இருக்குது அதெல்லாம் போட்டிருக்கேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு பேசிக்கில் பாருங்கள், எப்படி லைன்ஸ் விட்டு விட்டு தெரியுதா? லைன்ஸ் விட்டு விட்டு எப்படிலாம் போட்டிருக்கேன் பாருங்கள். இப்போ போடுற ஒர்க்குக்கு அதை பார்த்தா எனக்கே சிரிப்பு வரும், அது மாதிரி போட்டிருக்கேன். இப்போ பாருங்கள், டபுள் செயின் ஸ்டிச் எப்படி போட்டிருக்கேன் பாருங்கள். 2 கலர்ஸ் யூஸ் பண்ணி தெரியுதா? பாருங்கள், இதில் வந்து பீகாக் போட்டிருக்கேன். ஒருக்கும் ஒரு ப்ராஜெக்ட் பண்ணியிருக்கேன் பாருங்கள். பேக் செயின் ஸ்டிச் போட்டிருக்கேன், அதில் வந்து டிசைன்ஸ் போட்டிருக்கேன். அதுக்கு வந்து டிசைன் பாருங்கள், ஒரு ஃப்ளவர் டிசைன் போட்டிருக்கேன். அதே மாதிரி ஜிக்ஸாக் ஸ்டிச் போட்டிருக்கேன். அந்த டிசைனுக்கு வந்து ஒரு மேங்கோ டிசைன் மாதிரி போட்டிருக்கேன் பாருங்கள். அதில் பாருங்கள், ஸ்டெம் ஸ்டிச் ஷேப்ஸ் எப்படிலாம் மேங்கோ ஷேப்பு, யூனெக் ஷேப்பு அது மாதிரிலாம் போட்டிருக்கேன். அதில் வந்து ஒரு டிசைன், வந்து மிக்கி மவுஸ் மாதிரி ஒன்று போட்டிருக்கேன் பாருங்கள். பட்டன் ஹோல் ஸ்டிச் பேசிக்காக ஒரு லைன் போட்டு அதுக்கு ஒரு டிசைன் போட்டிருக்கேன் பாருங்கள். ஒரு முயல் குட்டி வர மாதிரி போட்டிருக்கேன் பாருங்கள். இதிலே பட்டன் ஹோல் ஸ்டிச்லேயே வந்து ஃபில்லிங்ஸில் வந்து ஷேப்பில் வந்து ஃபில்லிங்ஸ் போட்டிருக்கேன். அதுக்கு வந்து ஒரு டிசைன் போட்டிருக்கேன் பாருங்கள். ஃப்ளவர் வாஷ் போட்டிருக்கேன், எப்படி இருக்குன்னு பாருங்கள். அதில் வந்து நெக்ஸ்ட் வந்து டபுள் ஹோல் ஸ்டிச்சில் வந்து ஷேப் போட்டிருக்கேன் பாருங்கள். இதுக்கு வந்து ஒரு ஃபேஸ் போட்டிருக்கேன், தெரியுது அதில் இருக்க டீட்டெயில்ஸ்லாம். நெக்ஸ்ட் வந்து ஃப்ளை ஸ்டிச் அதில் வந்து ஷேப்ஸ் போட்டிருக்கேன். ஃப்ளை ஸ்டிச்லேயே லீஃப் ஃபில்லிங் ஷேப்ஸ், லீஃப் வந்து எப்படி ஃபில் பண்ணுறதுன்னு. ஃப்ளை ஸ்டிச்சில் வந்து லீஃப் ஃபில்லிங்கை வச்சு எப்படி ஒரு டிசைன், அதில் பாருங்கள் லீஃப் ஃபில்லிங் வச்சு ஒரு டிசைன் வந்து எப்படி போடுறதுன்னு. இது வந்து சோட்டி ஸ்டிச், இது வந்து நம்ம அவுட்லைனுக்கு யூஸ் பண்ணலாம், அது மாதிரி எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணலாம். சோட்டி ஸ்டிச்லேயே ஒரு டிசைன் கேரட் ஒன்று போட்டிருக்கேன் பாருங்கள். இதில் வந்து ஃப்ளை ஸ்டிச்சுக்கு வந்து ஒரு பீகாக் போட்டிருக்கேன். இதில் வந்து இது பாருங்கள், நெக்ஸ்ட்டு வந்து பட்டன் ஹோல் ஸ்டிச் டைப் 1 போட்டிருக்கேன், பட்டன் ஹோல் ஸ்டிச் டைப் 2 போட்டிருக்கேன். பட்டன் ஹோல் ஸ்டிச்லேயே வந்து பேட்டர்ன் ஸ்டிச் எப்படி போட்டிருக்கேன் பாருங்கள். பேட்டர்ன் வந்து எப்படி மேக் பண்ணியிருக்கேன், ஒரு அழகான ஒரு ஆர்ட் மேக் பண்ணியிருக்கேன். இது பாருங்கள், ஃப்ளாட் லோடிங் ஸ்டிச். நிறைய லோடிங்க்கு இந்த லோடிங் ஸ்டிச் தான் யூஸ் பண்ணுவோம். அதில் வந்து ஒரு கேர்ள் போட்டிருக்கேன் பாருங்கள். இதெல்லாம் நான் வந்து கற்றுக்கிட்டப்போ போட்டது. இது பாருங்கள், தாம்போர் ஸ்டிச் ஷேப் வந்து எப்படி போட்டிருக்கேன் பாருங்கள், தெரியுதா? அதுக்கு வந்து சும்மா ஒரு பேட்டர்ன் மாதிரி போட்டிருக்கேன். இது வந்து என்னோடய ஹஸ்பண்டோட ஃபேஸ் வந்து நான் இந்த தாம்போர் ஸ்டிச் வச்சு போட்டிருக்கேன். நான் வேணால் முடிஞ்சால் இந்த ஃபோட்டோ கிடச்சி அட்டாச் பண்ணுறேன் பாருங்கள். கிருஷ்ணர் ஃபோட்டோ லோடிங் ஸ்டிச்சு, லாங் அண்ட் ஷார்ட் ஸ்டிச்சு. இது வந்து வாட்டர் ஃபில்லிங் ஸ்டிச் டிசைன் எப்படி போட்டிருக்கேன் பாருங்கள். ஒரு ட்ரீ போட்டிருக்கேன். ஆஃப் லோடட் ஸ்டிச் ஷேப் எப்படி போட்டிருக்கேன் பாருங்கள். ஷேடட் பட்டன் ஹோல் ஸ்டிச்லேயே ஷேப்ஸ் போட்டிருக்கேன் பாருங்கள். அதுக்கு வச்சு ஒரு டிசைன். ஆஃப் லோடிங் ஸ்டிச் டைப் 1 டைப் 2 பாருங்கள். டைப் 1க்கு வந்து டிசைன் அழகான ஒரு டிசைன் போட்டிருக்கேன் பாருங்கள். இங்கே பாருங்கள், அணில் வந்து கேரட் சாப்பிட்ற மாதிரி. டைப் 2க்கு டிசைன். இது வந்து மேட் ஃபில்லிங் டிசைன். அதுக்கு வந்து பாருங்கள், ஒரு பேரட் எப்படி போட்டிருக்கேன் பாருங்கள், தெரியுதா டிசைன் எப்படி போட்டிருக்கேன்னு. நெக்ஸ்ட்டு வந்து
பட்டர்ஃப்ளை ஸ்டிச் டைப் 1. டைப் 1க்கு வந்து நெக் ஷேப் மாதிரி ஒரு ஃப்ராக் மாதிரி போட்டிருக்கேன். அதுக்கு வந்து ஒரு டிசைன், அதை வச்சு நம்ம என்னெல்லாம் போடலாம் அப்படின்னு. பட்டர்ஃப்ளை ஸ்டிச்சில் டைப் 2 ஷேப்பு பாருங்கள். அதை வச்சு நான் அழகாக ஒரு பேர்டே போட்டிருக்கேன் பாருங்கள். அதை வச்சு ஒரு பேர்டே போட்டிருக்கேன் பாருங்கள். நெக்ஸ்ட்டு வந்து ஜரி த்ரெட்டில் வந்து ஷேப்ஸ். ஜரி த்ரெட்டில் வந்து ஒரு அழகான ஒரு பிக்கப் போட்டிருக்கேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு நம்ம போட்ட ஷேப்புக்கும் இதுக்கும் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் பாருங்கள். நம்ம ஃபஸ்ட்டு போட்ட ஜரி த்ரெட் லைன் எப்படி விட்டு விட்டு போட்டிருக்கோம் பாருங்கள். அதுக்கப்புறம் ப்ராக்டிஸ் ஆனதுக்கப்புறம் எப்படி போட்டிருக்கோம் பாருங்கள். அதுக்கப்புறம் வந்து சுகர் பீட் வச்சு நான் ஒரு விநாயகர் போட்டிருக்கேன். அது ஃபஸ்ட்டு கற்றுக்கும் போது எப்படி இருக்குது பாருங்கள். அதுக்கப்புறம் வந்து பீட்ஸ் லோடிங் ஸ்டிச், ஒரு அழகான ஒரு அன்னப்பறவை போட்டிருக்கேன் பாருங்கள். நெக்ஸ்ட்டு வந்து கட் பீட் ஸ்டிச் வந்து ஷேப்ஸு எப்படி போட்டிருக்கேன் பாருங்கள். இதில் வந்து ஒரு ஃப்ளவர் டிசைன். கட் பீட் வந்து ஃபில்லிங் எப்படி பண்ணுறதுன்னு ஒரு லோட்டஸ் போட்டிருக்கேன். அதில் வந்து ஒரு வேனை போட்டிருக்கேன் பாருங்கள். அதுக்கப்புறம் வந்து ஆல் பீட் ஒர்க்குக்கு ஒரு சின்ன மோட்டிஃப் மாதிரி போட்டிருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து சமிக்கி ஒர்க் டைப்பு டிசைன் பாருங்கள். டைப் 1ல் சமிக்கி ஒர்க்லேயே டைப் 2 அதோட டிசைன்ஸ் பாருங்கள். அதுக்கு அடுத்து பாருங்கள் செயின் ஸ்டிச் போட்டிருக்கேன். அதில் வந்து ஷேப் பாருங்கள், ஒரு அம்ப்ரெல்லா இப்படி ரெடி பண்ணியிருக்கேன். டைப் 2க்கு வந்து ஒரு கலசம் போட்டிருக்கேன். ஃப்ரெஞ்ச் நாட் ஒர்க்கு ஃபஸ்ட்டு கற்றுக்கும் போது ஃப்ரெஞ்ச் நாட் எப்படி இருக்குது பாருங்கள். இது வந்து ஒரு லோட்டஸில் ஃப்ரெஞ்ச் நாட் வச்சு ஒரு ட்ரீ ரெடி பண்ணியிருக்கேன். இது வந்து லாங் ஃப்ரெஞ்ச் நாட் வச்சு ஒரு அன்னப்பறவை மாதிரி இதுலேயும் ரெடி பண்ணியிருக்கேன் பாருங்கள். தெரியுதா? நெக்ஸ்ட் வந்து ரிங் நாட் வந்து போட்டிருக்கேன் பாருங்கள். லேசி டேசி ஸ்டிச் ஷேப்பு, அதில் வந்து ஒரு டிசைன். அவ்வளோதான். இது வந்து பேசிக் டிசைன் இது வரைக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அட்வான்ஸ் டிசைன் வேணும்னா கமெண்ட்டில் கேளுங்க. நான் எப்படி அட்வான்ஸ் லெவலில் எப்படி வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன்னு சொல்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். என்னோடய வீடியோஸ் பிடிச்சிருந்தா கமெண்ட்டில் கேளுங்க. பிடிக்கலனாலும் டவுட் ஏதாச்சும் இருந்தால் சொல்லுங்கள், நான் வந்து கிளியர் பண்ணுறேன். என்னோடய கிளாஸ் கற்றுக்கணுன்னா இப்போதைக்கு ஆஃப்லைன் கிளாஸஸ் மட்டும்தான். திருவள்ளூரில் இருந்தீங்கன்னா என்னோடய நம்பர் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், கான்டாக்ட் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ, பாய்.